ஹாய் 2024 முடிஞ்சிருச்சு. 2025 நம்ம வந்தாச்சு. எவ்ரி இயர் நம்ம ஒரு லிஸ்ட்டு போடுவோம். நம்ம இது அச்சீவ் பண்ணோன்னு. பட் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே முடிஞ்சிருக்கும் இந்த இயர். ஸோ நம்ம டைம்லாம் எங்கே போகுதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் முன்னுக்கு நான் 2 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதில் நான் சோஷியல் மீடியாக்காகவே. அப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வருஷத்தில் 730 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹவர்ஸ் எனக்கு திரும்ப கிடைக்க போகிறதில்ல. ஸோ அது ஒரு பிக் லாஸ் தான் எனக்கு. பட் அதுலேருந்து நான் ஒரு எஜுகேஷன் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த டைம் இதுவே நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்காகவோ, ஃபைனான்ஷியல் எஜுகேஷனுக்காகவோ, ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ் கற்றுக்கிறது நான் போட்டிருந்தேன்னா, நான் வேகமாக ஏதாச்சும் கற்றுருந்துருப்பேன். ஸோ இந்த டைம் போனது தான். ஸோ வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமே டைம் தான். டைம் ஈக்குவல்ஸ் டு மணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் பொண்ணானதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல வரேன். நீங்கள் யூஸ் பண்ண சோஷியல் மீடியாவை பட் ரிஸ்ட்ரிக்ட் வச்சுக்கோங்க. இத்தனை நிமிஷம் தான் வச்சு. இப்போ நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ்னாலும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். சோஷியல் மீடியா வேணும், எல்லாமே நமக்கு வேணும், எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் திங், நம்ம எல்லாருமே ஒரு பிக் லெசன் கற்றுருப்போம். எவ்ரி இயரில் கற்றுக்கிற இந்த விஷயத்த நம்ம அப்ளை பண்ணோம் நம்ம லைஃப்பில். ஒரு விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, அந்த விஷயத்தை திருப்பி நம்ம பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, திருப்பியும் அது நம்ம ஹர்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது. லெட்ஸ் என் வாழ்க்கையில் திஸ் இயர், அதாவது 2024 வந்து நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். அது நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் 2025 நான் அதை அப்ளை பண்ண மாட்டேன். என்னத்தைனா வேஸ்ட் பண்ணணும், அதை நான் பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ செய்கிறது முக்கியமான காரணமே. ஸோ நமக்கு தெரியும் இந்த 2025 நமக்கு எது இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் இஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம டெக்னாலஜி நம்ம பார்த்தே ஆகணும். டெக்னாலஜி க்ரோத் இப்படி இருக்குது, அது எவ்ரி இயர் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றினா நமக்கு தெரியணும். எப்படி சொன்னால் நம்ம அப் டு டேட்டாக இருக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும். வேறு யாரும் வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க, இது செய் அதை செய். ஓகேவா? முடிஞ்ச அளவு யோசிங்க. எவ்ரிடே யூ டூ சம்திங். ஏதாச்சும் ஒன்று புதுசாக கற்றுக்கோங்க. புது ஸ்கில்ஸ் அது உங்களை டெவலப் பண்ணும், உங்கள் மைண்டை டெவலப் பண்ணும். அதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான திங்ஸ் இந்த உலகத்துலேயே. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்புறம் நீங்கள் ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். யார் கூடனா, யார் உங்க கூட இருப்பாங்க, லெட்ஸ் சே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லவ்வராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட், ஏதாச்சும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு வாட்டி அவங்க இல்லைன்னா அவங்க இல்லை தான். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பார்க்க போகிறது இல்லை. ஸோ மேக் ஷுவர் அவங்களும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நீங்களும் ஹாப்பியாக ஆயிக்கோங்க. அதுதான் இந்த பிக்கஸ்ட் லெசன் ஃப்ரம் 2024. ஸோ 2025 நமக்கு வேண்டியது என்னன்னா, நீங்கள் தான். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் அதுக்காக எவ்வளோ தூரம்னா ஓடலாம். இதான் மேட்டர். ஏன்னா இந்த நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுறப்ப அது உங்கள்கிட்ட சொல்லணும், இவ்வளோ மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இது ஓதி. ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் எல்லா விஷயமே. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்குது, எனக்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செலிபிரிட்டிஸ், அவங்களுக்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. இந்த பில்லியனர்ஸ் கூட 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஆனால் எப்படி அவங்களுடைய வெல்த்தை ஜெனரேட் பண்ணாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்களுடைய கெரியரை பில்ட் பண்ணுறதுக்காக. அவங்ககிட்ட நம்ம நிறைய கற்றுக்கணும். அவங்க எப்படி பண்ணாங்க? ஸோ அவங்க குவாலிட்டியான பீப்புளை மீட் பண்ணாங்க, குவாலிட்டியான புக்ஸை படித்தாங்க, குவாலிட்டியான விஷயங்களை பார்த்தாங்க, கேட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதே கான்செப்டை தான் நம்மளாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில். பிகாஸ் அவங்களால முடியுதுன்னா அப்போ ஏன் நம்மளால முடியாது? அவங்களும் ஒரு ஹியூமன் தான், நம்மளும் ஒரு ஹியூமன் தான். அவங்க மட்டும் வானத்துலாம் குதித்து வரலைங்க. நம்மளால முடியும், முடிச்சு காட்டணும். அதுதான் எங்கள் ஒரு பெரிய லெசன் 2025. ஸோ சும்மா அவங்களால மட்டும்தான் முடியும், இவங்களால மட்டும்தான் முடியும்னு இல்லை, நம்மளால முடியும். நம்ம பொண்ணு சாதிக்கிறதுக்காக தான். நம்மளுடைய பேரண்ட்ஸ்லாம் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட சக்ஸஸ்க்காக. பட் நீங்கள் போயிட்டு உங்கள் டைமை போயிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்ரி நைட் வெளியே போகிறது, வெளியே போகலான்னு சொல்ல, வெளியே போகலாம். பட் உங்கள் டைமை நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். கரெக்டான சரௌண்டிங் சூஸ் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கையே அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்.
ஓகே, நம்ம இன்வாயர்மெண்ட் தான் நம்மளை டிசைட் பண்ணுது நம்ம எப்படி ஆக போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம்னு. ஸோ திங்க் வைஸ்லி. நம்மனால முடியும், முடிச்சு காட்டுறோம்.